ஜூலை 9 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 7 வரை. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரித்தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழித்தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடம் செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்பவர் மக்களை வழிநடத்துவதற்கு முன்னால் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து தன்னோடு கூட வைத்திருக்க வேண்டும். போதனைகள் தலைவரோடு முடிந்துவிடக்கூடாது, தொடரப்பட வேண்டும். இயேசு தனக்கு பிறகு தனது பணி தொடர வேண்டும் என நினைக்கின்றார். அது வெறும் பெயரை நிலைநாட்டுவதற்கானது அல்ல, மாறாக மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. மீட்பு பணி தொடர்ந்து ஆற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் தனக்கான சீடர்களை தானே தேர்ந்தெடுக்கின்றார். இயேசு தனது சீடர்களாக தேர்ந்தெடுத்து சாதாரணமானவர்களையும் வேறுபட்ட எண்ணம் உள்ளவர்களையும் என்ற உண்மை பலரையும் இன்று வியக்க வைக்கலாம். இந்த சாதாரணமானவர்களால், கருத்து வேறுபாடு உள்ளவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணமும் உள்ளத்தில் எழும். இயேசுவின் சீடர்கள் ஒவ்வொருவருமே வித்தியாசமான குணம் கொண்டவர்கள். ஒருவரின் இயல்பு மற்றவரின் இயல்புக்கு எதிரான பண்பு கொண்டதாக இருந்தது. உதாரணமாக, மத்தேயு வரி தண்டுபவர். நாட்டை உரோமையர்களுக்கு விற்றுவிட்டு சுயநலத்திற்காக அவர்களோடு உறவாடுகிறார்கள் என்று யூத சமூகத்தினரால் முத்திரைக்குட்படுத்தப்பட்டவர். அதேபோல் தீவிரவாதி என அறியப்பட்ட சீமோன், நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்ற தீவிரவாதி. கடவுள் மட்டும்தான் எங்களுடைய அரசர், வேறு யாரும் அரசராக இருக்க முடியாது என்ற சித்தாந்தத்தில் ஊறியவர். மத்தேயுவை பார்க்க நிச்சயம் சீமோனுக்கு கடுமையான கோபம் வந்திருக்கும். ஆனால் 2 பேருமே இயேசுவை அன்பு செய்தார்கள். ஆம், இன்று நமக்குள் 1000 வேறுபாடுகள் இருந்தாலும், ஒரு குழுமத்தில் பல்வேறு மக்கள் இருந்தாலும், இயேசுவின் அன்பு, நமது ஆண்டவரின் அன்பு நம்மை இணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வேறுபாடுகள் நமக்குள்ளாக பிளவினை ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் அது நம்மை இணைக்கின்ற பாலமாக இருக்க வேண்டும். வேறுபாடுகளை ஒன்றிணைக்க செய்து அதனை வளப்படுத்துவதுதான் நம் அனைவரின் கடமையாகும். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. சீடர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உமது ஆவியின் வல்லமையை தாரும் அப்பா. சீடர்கள் இறை அனுபவத்தை அனுபவித்தது போல நாங்களும் ஜெபத்தின் மூலம் முழுமையாக ஈடுபாடு உள்ளவர்களாக தூய ஆவியின் ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவரிலும் வெளிக்கொணர நீரே எங்களுக்கு
வழிநடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.